Okay ma, let us come back. நம்ம history and futures of C இனுடைய ஒரு intro part, just ஒரு flow chart வந்து நம்ம last video clippingல discuss பண்ணியிருந்தோம். இதுல வந்து we have discussed about a lot of scientists, யாரெல்லாம் இதை வந்து develop பண்ணாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்திருந்தோம். So மார்டின் ரிச்சர்ட், கென் தாம்சன், டென்னிஸ் ரிச்சி இவங்கெல்லாம் தான் வந்து மேஜரா நம்மளோட சி லாங்குவேஜை டெவலப் பண்றதுக்கு கஷ்டப்பட்டவங்க, உருவாக்குனவங்க அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ யூஸ்வலாகவே ஹிஸ்ட்ரின்னு வரும்போது இட் இஸ் சம்வாட் தியரட்டிக்கல் தான். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் சியில் சி வந்து ஒரு எஃபிஷியன்ட் அண்ட் போர்ட்டபிள் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது சி லாங்குவேஜ்ல நீ இந்தந்த விஷயம் தான் செய்யலாம், இது மட்டும்தான் உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. யூ கேன் டூ எனி டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸோ எனி டைப் ஆஃப் டாஸ்க்குக்கான ப்ரோக்ராம் வந்து உங்களால பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து 1972ல பெல் டெலிஃபோன் லெபார்டரிஸ்ல டென்னிஸ் ரிச்சின்றவரால தான் மெயினா உருவாக்கப்பட்டுச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் த நேம் சின்றது எதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா, நம்ம ஏர்லியரா அந்த ஃப்ளோ சார்ட்ல பார்த்த மாதிரி பிசிபிஎல் அப்படின்றதோட செகண்ட் லெட்டர்ல இருந்து தான் இந்த சி அப்படின்ற ஒரு நேம் வந்து இதுக்கு உருவாச்சு. ஓகே, ஸோ பிசிபிஎல் வாஸ் இனிஷியலி டெவலப்டு பை கென் தாம்சன் ஆஃப் பெல் லெபார்டரிஸ். பெல் லெபார்டரிஸ் வந்து நமக்கு யூஎஸ்ஏல இருக்குது. ஸோ அது மாதிரி அன்டில் 1978 வரைக்கும் இந்த பெல் லெபார்டரிஸ்குள்ளாரையே தான் அந்த சியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ல வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் 1989ல தான் ஆன்சி கமிட்டி வந்து நமக்கு ஆன்சி சின்னு சொல்லிட்டு இதை அப்ரூவ் பண்ணி எல்லாருமே பொதுவா இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ ப்ரெசண்டா 2011 ஸ்டேட்டஸ் படி C11 அதுதான் வந்து கரண்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பிகாஸ் ஆஃப்டர் தட் நம்மளுக்கு ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி நம்ம நிறைய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டதால இது வந்து C11 இஸ் த கரண்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து நிறைய சயின்டிஸ்ட் நமக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் டென்னிஸ் ரிச்சி, கென் தாம்சன் இவங்கெல்லாம் வந்து நமக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களை நம்ம வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா? எப்படி இருப்பாங்க, யார் அவங்க அப்படின்றதுக்காக உங்களுக்காக ஒரு சின்ன இமேஜஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம இப்போ அதை நம்ம பார்க்கலாம். ஹி இஸ் மிஸ்டர் டென்னிஸ் ரிச்சி. இவர் தான் வந்து கிரியேட்டர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங். யூனிக்ஸ்ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமை உருவாக்குறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் சி ப்ரோக்ராமிங். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல பிரபலமா இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூனிக்ஸ். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சி ப்ரோக்ராமிங் இஸ் த ட்ரெடிஷ்னல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நல்ல ஹை ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இவர் வந்து டென்னிஸ் ரிச்சி. ஓகே, அடுத்தது நம்ம பார்த்த கென் தாம்சன். ஸோ போத் ஆஃப் தெம் ரெண்டு பேரும் கரம் கோர்த்து இணைந்து தான் சி லாங்குவேஜை உருவாக்குனாங்க. ஸோ ஹி இஸ் மிஸ்டர் கென் தாம்சன். ஓகே, அண்ட் அடுத்தது மார்டின் ரிச்சர்டுடைய அதாவது இவரும் வந்து அனதர் சயின்டிஸ்ட். இவருடைய கான்ட்ரிபியூஷனும் சி லாங்குவேஜ்ல இருந்திருக்கு. ஓகே, ஸோ ஹி இஸ் மிஸ்டர் மார்டின் ரிச்சர்ட். ஸோ அது மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆன்சி கமிட்டி தான் வந்து நமக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்லி பெல் லெபார்டரிஸ்ல மட்டும்தான் இந்த சி லாங்குவேஜை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஓகே, ஸோ ஆன்சின்றது என்னன்னு கேட்டாக்கா அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட். ஸோ இந்த ஆன்சி கமிட்டி வந்து நமக்கு அப்ரூவல் கொடுத்த பிறகுதான் சி லாங்குவேஜை காமனான யூசேஜுக்கு எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ அது மாதிரி AT&T அப்படின்றது வந்து பெல் லெபார்டரிஸும் AT&T ரெண்டு பேரும் இணைந்து தான் வந்து அந்த பெல் லெபார்டரிஸோட இன்சார்ஜே யாருன்னு கேட்டாக்கா அமெரிக்கன் டெலிஃபோன் அண்ட் டெலிகிராஃப் கம்பெனி. இந்த அதாவது AT&Tக்குள்ளார தான் வந்து பெல் டெலிஃபோன் லெபார்டரிஸ் வந்து இருந்தது. ஓகேவா? இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அந்த லேப்ல தான் இந்த மார்டின் ரிச்சர்ட், கென் தாம்சன் அண்ட் தென் டென்னிஸ் ரிச்சி எல்லாரும் இணைந்து ஒன்னா அவங்க வந்து ஒரு டீம் ஒர்க்கா எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணி நம்மளுக்காக கிரியேட் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் சி லாங்குவேஜ். இதுல மேஜர் கான்ட்ரிபியூஷன் சி லாங்குவேஜை யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்கா நீங்க இவ்வளோ பேரோட நேம்ஸை சொல்லணும்னு நெசசிட்டி கிடையாது. டென்னிஸ் ரிச்சி இஸ் த கிரியேட்டர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் அபிஷியலா நமக்கு வெளியில வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நவ் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் ஹிஸ்டரி ஆஃப் சி தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நான் பிலீவ் பண்றேன்.
இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் கிளாஸ்லயும் இது பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சி. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ கிளிப்ல உங்களுக்கு சொல்றேன். ஓகேமா, தேங்க்யூ.